சித்தமயம் சிவமயம்னு சொல்லுவாங்க. உலகத்திலேயே முதன்மையான சித்தர் சிவன் தான் அப்படின்னு சொல்லலாம். ரசவாதம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இன்னைக்கு ரொம்ப ஈஸியாக சொல்லக்கூடிய கெமிஸ்ட்ரியை தான் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி சித்தர்கள் ரசவாதம்னு ரொம்ப சாதாரணமாக கையாண்டிருக்காங்க. ரசவாதம் செஞ்சு இரும்ப பொன்னாக்கும் கலையை கண்டறிஞ்சவங்க தான் சித்தர்கள். உடலை விட்டு உயிரை பிரித்து கூடு விட்டு கூடு பாய்ந்த மகா யோகிகள் தான் இவங்க. சித்தர்கள் மூச்சடக்கி உடலை பறவையா ஆக்கி பறந்து பல நாடுகளை பார்த்த மனித விமானங்கள் தான் அப்படின்னு அதிசயமாக நம்ம சொன்னாலும் கூட இன்னைக்கும் பல வரலாற்றில் இது குறிப்பிடத்தக்க வேண்டிய விஷயமா இருக்கு. சித்தத்துடைய சலனமே எல்லா தத்துவங்களுடைய தோற்றம் அப்படின்னு சொல்லலாம். இது போக தொல்காப்பியத்திலையும் திருக்குறள்லையும் காணப்படக்கூடிய நிறைமொழி மாந்தர் அப்படிங்கிற தமிழ் சொல் சித்தர்களை தான் குறிப்பிடுது. அதாவது சித்தி பெற்றவங்களை தான் சித்தர்கள்னு சொல்லுவாங்க. சித்தர்கள் மருத்துவம், வானியல், பிரபஞ்ச ரகசியம், ஆன்மீகம், சூட்சும ரகசியம், யோகான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பல்வேறு கோணங்களில் மக்களுடைய வாழ்வியலை மேம்படுத்துறதுக்காக பல வழிகளை கூறினவங்க தான். சித்தர்கள் சாகா நிலையை பெற்றவங்க, அழியாத உடம்பை பெற்றவங்க. சித்தர்களை பற்றி பேசணுன்னாலும் கூட சித்தர்களுடைய ஆசை வேணும்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் இன்னைக்கு சித்தர்களை பற்றி நான் பேசுகிறதும் நீங்கள் கேட்குறதும் கூட சித்தர்களுடைய இயக்கம் தான். சித்தர்கள் கண்ட மருத்துவ முறையை பற்றி ஆராய்ஞ்சா சித்தர்களுடைய விஞ்ஞான அறிவை உங்களால் பார்க்க முடியும். நம்ம மனித குல நல்வாழ்வுக்கு சித்தர்கள் கொடுத்த மருத்துவத்தை மட்டும் இன்னைக்கு நம்ம பயன்படுத்தினா ஒரு துளி நோய் கூட உலகத்தில் பரவாதான். ரச வர்க்கங்களை கையாளுறது, உலோக வகைகளை ரச வகைகளாக செய்கிற மருந்து முறைகள் சித்தர்களால் அறிவிக்கப்பட்டுச்சு. உலோகங்களையும் தாது வகைகளையும் கொண்டு செய்யப்படக்கூடிய பஸ்பம், செந்தூரம், திராவகம், கட்டு, கழுங்கு பல வகை முறைகள் அறிஞ்சவங்க தான் சித்தர்கள். முக்கியமாக சித்தர்கள் பார்த்தீங்கன்னா பல்லாயிரம் வகையான மூலிகைகளையும் அதாவது கர்ப்ப மூலிகைகளையும் ஆராய்ஞ்சு அதில் 108 தேர்ந்தெடுத்து மனிதகுல நல்வாழ்வுக்கு பயன்படுத்தக்கூடிய மருத்துவ முறையை அழிச்சிட்டு போயிருக்காங்க. அதைத்தான் நம்ம சித்த மருத்துவம்னு சொல்கிறோம். ஒவ்வொரு மனுஷனுடைய 2 கண்களும் பார்த்தீங்கன்னா ஒன்று தமிழை குறிக்குது, இன்னொன்று மருத்துவத்தை குறிக்குது. தமிழ் வேற எதுவும் இல்லை. தா அப்படிங்கிறது வல்லினம், மீ அப்படிங்கிறது மெல்லினம், இல் அப்படிங்கிறது இடையினம். இந்த மாதிரி தமிழ் அப்படிங்கிறதுக்குரிய விரிவாக்கம் உலகத்தில் எந்த மொழிக்குமே இல்லாத பெருமை இதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். தமிழ் மொழி இலக்கண இலக்கியத்திற்கு பெருமை சேர்க்கின்ற உயர் செம்மொழி அப்படின்னு இன்னைக்கும் மார்த்தட்டி சொல்லலாம். தமிழ் மொழியோடு பிறந்த மருத்துவம், தமிழ் மொழியோடு வளர்ந்த மருத்துவம், தமிழ் மொழியை வளர்த்த மருத்துவம் சித்த மருத்துவம். பார்ப்புகளும் சித்தர்களுடைய மருத்துவம் தான் சித்த மருத்துவம். என்னைக்கு புல் பூண்டு முளைச்சதோ அன்னைக்கு தோன்றிய மருத்துவம் தான் சித்த மருத்துவம். உலகத்திலேயே மிகச்சிறந்த உணவு முறை பார்த்தீங்கன்னா தமிழர் கண்ட உணவு முறை தான். உணவே மருந்து, மருந்தே உணவு அப்படிங்கிற பெருமை நம்மளுடைய மருத்துவத்துக்கு மட்டும்தான் இருக்கு. இதனுடைய தொன்மைக்கும் மேம்பாட்டுக்கும் பயன்பாட்டுக்கும் ஆணிவேராக திகழ்ந்தவங்க தான் சித்தர்கள். அவங்க கண்டுபிடிச்ச மூலிகை தான் மருத்துவமே. நம்முடைய முன்னோர்கள் நிலத்தை பாகுபடுத்தி குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலைன்னு சொல்லிட்டு தாவரங்களுடைய பெயரை பயன்படுத்தி வச்சாங்க. வெற்றியை வெளிப்படுத்த தாவரங்களுடைய பெயரை பயன்படுத்தினாங்க. ஊருடைய பெயரை தாவரங்களுடைய பெயராக பயன்படுத்திட்டு வந்தாங்க. இசை பிரிவில் தாவரங்களுடைய பெயரை பயன்படுத்தினாங்க. இசை கருவிகளில் தாவரங்களுடைய பெயரை பயன்படுத்தினாங்க. அதில் பக்தி இலக்கியங்களில் கோவிலில் தல விருட்சங்களில் தாவரங்களுடைய பெயரை வச்சாங்க. இந்த மாதிரி தாவரங்களை ஏன் பயன்படுத்தினாங்கன்னு தெரியுமா? நம்ம நாட்டில் இயற்கை வளமாக இருக்கக்கூடிய தாவரங்கள் தான் பார்த்திங்கன்னா முக்கியமான மருத்துவமே. அந்த மருத்துவம் தாவரங்கள்லேருந்து தான் தொடங்குது. நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய 18,000க்கும் அதிகமான பூக்கும் தாவரங்களில் ஏறக்குறைய 8,700 தாவரங்களை பாரம்பரிய மருத்துவ முறைகளில் பயன்படுத்திட்டு வந்தாங்களா சித்தர்கள். நம்முடைய மக்களை நோய்களிலிருந்து பாதுகாக்கிறதுக்கும் அவங்களுடைய ஆரோக்கியமான நல் வாழ்க்கைக்கும் சித்தர்கள் பார்த்தீங்கன்னா மூலிகை மருத்துவத்தை தான் பயன்படுத்திட்டு வந்தாங்களாம். வானமே குடையாக வாழ்ந்து காட்டிய பெருமை தமிழ் கூறும் நல்லுலகம் நம்முடைய தமிழ்நாடு தான். மரணமில்லா பெருவாழ்வு பெற்ற சித்தர்கள் அவதரிச்சதும் நம்ம தமிழ்நாட்டில் தான். பல சித்தர்கள் தமிழ்நாட்டில் வாழ்ந்திருக்காங்க. இவங்களில் முக்கியமாக நம்மளுடைய தமிழ் மரபுப்படி 17 சித்தர்கள் அப்படிங்கிறவங்க தான் சிறப்பு வாய்ந்தவங்க. இந்த 17 சித்தர்கள் யார் யார்? சித்தர்கள்லேயே தலைமை சித்தர் தான் அகத்தியர். அவர் தான் முதன்மை சித்தர். அகத்தியர் புராணங்களில் குருமுனி அப்படின்னு அழைக்கப்படுறவர். சிவபெருமான் கிட்டேருந்து தமிழை கற்றறிந்து அந்த தமிழ் மொழிக்கு இலக்கணம் வகுத்தவர் தான் அகத்தியர். அகத்தியம் அப்படிங்கிற முதல் தமிழ் இலக்கண நூலை எழுதி பல இலக்கண நூல்களுக்கு வழிகாட்டியவர். இவர் 4 யுகம் 48 நாள் வாழ்ந்தாராம். இவருக்கான ஜீவ சமாதி பாபநாசத்தில் இருக்குது. கமலமுனி நான்முகனான பிரம்மதேவரை கமலமுனியாக அவதரிச்சாரு அப்படின்னு சொல்லப்படுது. போகருடைய சீடராக இருந்தவர் தான் இவர். கமலமுனி 300 ரேகை சாஸ்திரம் போன்ற நூல்களை இயற்றியிருக்காரு. இவர் 4000 வருடம் 48 நாள் வாழ்ந்தாராம். இவருக்கு திருவாரூரில் ஜீவசமாதி இருக்குது இன்னைக்கும். திருமூலர் திருமந்திரம்னு சொல்லக்கூடிய சிறப்புமிக்க பாடல்களை இயற்றியவர் தான் திருமூலர். அதுபோக சேக்கிலார் தொகுத்து வழங்கிய 63 நாயன்மார்களில் ஒருவராகவும் விளங்குபவர் தான் இவர். 3000 வருடம் 13 நாள் வாழ்ந்தாராம். இவருக்கு சிதம்பரத்தில் ஜீவசமாதி இருக்குது. குதம்பை சித்தர் பெண்கள் தங்களுடைய காதுகள் அணியக்கூடிய வளையத்தை குதம்பை அப்படின்னு சொல்லுவாங்க. குதம்பை அணிந்த பெண்களை குதம்பாய் அப்படின்னு வர்ணிப்பாங்க.
தன்னுடைய பாடல்களில் குதம்பாய் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியதுனால இவருக்கு குதம்பை சித்தர் அப்படிங்கிற பேர் வந்துச்சு. ஆனால் குழப்பும் அதாவது சொதப்பும் மனதையே இந்த சித்தர் குதம்பாய் அப்படின்னு பாடியதாகவும் சொல்லுறாங்க இன்னொரு சில பேர். இவர் பார்த்தீங்கன்னா 1800 வருடம் 16 நாள் வாழ்ந்தாராம். மாயவரத்தில் இவருக்கு ஜீவசமாதி இருக்குது. கோரக்கர் இவர் இறப்பில்லா மர்மயோகி அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் சிவபெருமான் கிட்ட உபதேசம் பெற்று நாத சைவத்தை தோற்றுவிச்சதாகவும் சொல்கிறாங்க. இவர் 880 வருடம் 11 நாள் வாழ்ந்தாராம். பொய்கை நல்லூரில் இவருக்கு சமாதி இருக்குது. தன்வந்திரி இவர் மருத்துவ விஞ்ஞானத்துடைய தந்தை அப்படின்னு போற்றப்படுபவர் தான். இவர் முதல் சித்தரான நந்தீசரிடம் சீடராக இருந்து கலைகளை கற்றவராம். இவரை தன்வந்திரி பகவான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கும் மக்கள் வழிபட்டுட்டு வராங்க. இவர் 800 வருடம் 32 நாள் வாழ்ந்தாராம். இவருக்கு வைத்தீஸ்வரன் கோவிலில் ஜீவசமாதி இருக்குது. சுந்தரானந்தர் அழகான தோற்றம் கொண்டதால இந்த பெயர் இவருக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. இவருக்கு வல்லப சித்தர் அப்படிங்கிற இன்னொரு பெயரும் கூட இருக்கு. இவர் சடைமுனி சித்தரால் ஆட்கொள்ளப்பட்டு அவரோட இருந்ததாகவும் சொல்றாங்க. அகத்தியர் வழிபட்ட லிங்கத்தை சதுரகிரியில பிரதிஷ்டை செஞ்சு வழிபட்ட சித்தர் இவர் தான். 800 வருடம் 28 நாள் வாழ்ந்தாராம் இவரு. மதுரையில் இவருக்கு ஜீவசமாதி இருக்குது. கொங்கணர் போகரிடம் சீடராக இருந்தவர் தான் இவர் அம்பாளுடைய தீவிரமான பக்தராக இருந்திருக்கிறாரு. இவர் 800 வருடம் 16 நாள் வாழ்ந்தாராம். திருப்பதியில இவருக்கு ஜீவசமாதி இருக்குது. வான்மீகர் போக முனிவர் இவரை பத்தியும் பாடியிருக்கிறதுனால இவர் 18 சித்தர்கள்ல ஒருவராகவும் இருந்து வராரு. இவர் முக்கியமா ராமாயணத்தை எழுதினாரு அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா சிறப்பே. 700 வருடம் 32 நாள் வாழ்ந்த இவர் 8 குடியில ஜீவசமாதி ஆனாராம். ராமதேவர் புலத்தியரிடம் சீடராக இருந்த இவர் 700 வருடம் 6 நாள் வாழ்ந்தாராம். இவருக்கு அழகர் மலையில ஜீவசமாதி இருக்குது. நந்தீஸ்வரர் இவர் கைலாய பரம்பரையை சேர்ந்தவர். இவர் ஈசனின் பெருமருளை பெற்றவர். இவரே முதன்மை சித்தராக சொல்லப்படுறாரு. இவர் 700 வருடம் 3 நாள் வாழ்ந்தாராம். இவருக்கு காசியில ஜீவசமாதி இருக்குது. இடைக்காடர் இவர் கொங்கணருடைய சீடராக இருந்தவர். இவர் இடையர் குலத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறதுனால இடைக்காடு இடத்துல பிறந்ததால இடைக்காடு சித்தர் அப்படின்னு இன்னொரு பெயராலும் அழைக்கப்படுறாரு. இவர் 600 வருடம் 18 நாள் வாழ்ந்தாராம். திருவண்ணாமலையில் இவருக்கு ஜீவசமாதி இருக்குது. மச்சமுனி இவர் காகபுசுண்டரின் சீடர். சிவபெருமான் கிட்ட ஞான உபதேசம் பெற்ற பார்வதி கண்ணயர்ந்துட்டாங்களாம். அப்போ அதை கேட்ட மீனுன்னு பூமியில ஞானத்தோட பிறந்ததாகவும் அவர் தான் மச்சமுனி அப்படின்னும் சொல்லப்படுது. இவர் 300 வருடம் 62 நாள் வாழ்ந்தாராம். இவர் திருப்பரங்குன்றத்துல சமாதியானாரு. கருவூரார் கருவூர்ல வாழ்ந்த சித்தர்கள்ல ஒருவர் தான் இவர் போகருடைய சமகாலத்தவர். இவர் கருவூரார் பூசா விதி அப்படிங்கிற நூலை ஏற்றியிருக்காரு. 300 வருடம் 42 நாள் வாழ்ந்த இவர் கரூர்ல ஜீவசமாதி ஆனாரு. போகர் சித்தர்கள்லயே சிறந்தவர் தான் இவர். சித்து விளையாட்டுல போகர் தான் சிறந்தவர்னு பல பேரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. பழனிமலை முருகப்பெருமானுடைய சிலையை நவபாஷானம் கொண்டு செஞ்ச சிறப்பு இவரைத்தான் சேரும். இவர் 300 வருடம் 18 நாள் வாழ்ந்தாரு. பழனியில இவருக்கு சமாதி இருக்கு. பாம்பாட்டி சித்தர் பாம்புகளை கையாளுவதில் சிறந்தவர் இவர். யோக நெறியில குண்டலினி அப்படிங்கிறத பாம்பு அப்படிங்கிற குறியீட்டினால குறிப்பிடுபவர். குண்டலினி யோகத்தில் சிறந்தவர் அப்படிங்கிறதுனால இந்த பெயர் இவருக்கு வந்திருக்கலாம்னு சில பேர் சொல்றாங்க. இவர் 123 வருடம் 14 நாள் வாழ்ந்தாராம். இவருக்கு சங்கரன் கோவில்ல ஜீவசமாதி இருக்குது. பதஞ்சலி சித்தர் இவர் மகாவிஷ்ணுவுடைய படுக்கையாக இருக்கும் ஆதிசேஷன் அப்படிங்கிற பாம்புடைய மறுபிறப்பு அப்படின்னு சொல்லப்படுது. இவர் இந்த பூமியில 5 யுகம் 7 நாள் வாழ்ந்தாராம். இவருடைய ஜீவசமாதி ராமேஸ்வரத்துல இருக்குது. சடைமுனி இவரும் போகர்கிட்ட சீடராக இருந்தவர் தான். பல நூல்களை இயற்றியிருக்காரு. போகர் காலகட்டத்தில் வாழ்ந்த கொங்கணர் கருவூரார் ஆகியோரோட தொடர்புல இருந்தவர் இவர் தான். இவருக்கு 800 வருடம் 14 நாள் வாழ்ந்தாராம். திருவரங்கத்தில் இவருக்கு ஜீவசமாதி இருக்குது. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வாழ்ந்து மறைஞ்ச பல அரிய செயல்களை செஞ்ச 18 சித்தர்கள் பெருமளவில் பக்தர்களால் இன்னைக்கும் வணங்கப்பட்டு வராங்க. இந்த 18 சித்தர்களை பற்றிய பல குறிப்புகளும் வரலாறும் இன்னைக்கும் பல இடத்துல உங்களால் பார்க்க முடியும். இயமம், நியமம், ஆசனம், பிராணயமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி ஆகிய 8 பெரும் சித்துகளையும் பெற்றவங்க தான் சித்தர்கள்னு அழைக்கப்படுவாங்க. இந்த பூமியில எண்ணற்ற சித்தர்கள் வாழ்ந்து மறைஞ்சிருக்காங்க. இன்னைக்கும் பலரும் அறியாத வகையில வாழ்ந்துட்டு வராங்க. வாழ்ந்து மறைஞ்ச பல அரிய செயல்களை செஞ்ச 18 சித்தர்களை இன்னைக்கும் பக்தர்கள் வணங்கிட்டு வர்றது அப்படிங்கிறது பெருமைக்குரிய ஒரு விஷயம்தான். சித்தர்களுடைய வாக்கு எல்லாம் சிவமயம்.